வங்கதேச தலைமை நீதிபதி ஓபைதுல் ஹசன் ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் உள்ளார். டார்வின், இது குறித்த முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வங்காளதேசத்தில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய புரட்சி காரணமாக அங்கிருந்து அந்த அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக பார்த்தோம்னா வங்காளதேசத்தை ஆண்டு கொண்டிருந்த கடந்த 15 ஆண்டுகளாக பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அந்நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார். இதனையடுத்து அங்கு ஒரு இடைக்கால அரசானது நிறுவப்பட்டிருந்தது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் வங்காளதேசத்தில் மாணவர்களுடைய புரட்சி மற்றும் வேலையில்லா திண்டாட்டத்தின் காரணமாக பெரும் போராட்டம் என்பது தொடர்ச்சியாக வெடித்த நிலையில் தான் இந்த போராட்டத்தில் 450க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து இழந்திருந்தார்கள். இந்த போராட்டத்தின் காரணமாகத்தான் அரசானது கவிழ்ந்து ஒரு புதிய இடைக்கால அரசு என்பது நிறுவப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த ஆண்டு உச்சநீதிமன்ற வங்காளதேசத்துடைய உச்சநீதிமன்ற நீதிபதியாக தலைமை நீதிபதியாக ஒபைதுல் ஹசன் என்பவரை அப்போதைய பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா நியமித்திருந்தார். அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என கோரி டாக்காவில் உள்ள உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் அந்த இரு நீதிமன்றங்கள் அடங்கிய அந்த வளாகத்தின் முன்பாக மாணவர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் அவருடைய கோரிக்கை உடனடியாக தலைமை நீதிபதி பதவி விலக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்துதான் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். 1 மணி நேரத்திற்குள்ளாக அந்த நடவடிக்கை என்பது எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கெடுவையை விதித்து மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்நிலையில் தான் தற்போது வங்காளதேசத்தில் வரக்கூடிய ஒரு முன்னணி செய்தி நிறுவனமானது ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் வங்காளதேசத்தினுடைய தலைமை நீதிபதியான ஒபைதுல் ஹசன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததாக அறிவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த மாணவர்களுடைய போராட்டத்தின் எதிரொலியாக அதில் ஏற்பட்ட அந்த அழுத்தம் காரணமாகத்தான் தலைமை நீதிபதி ஒபைதுல் ஹசன் தற்போது பதவியை ராஜினாமா செய்வதாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.